வேணும்னே இந்திராணியை வெறுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்ருக்குறாங்க. உன் தம்பி தான் வந்துட்டு அந்த வர்மாவோட கையாள்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் கூட ஃபோட்டோ வந்துச்சு, பிளர் பண்ணி போட்டிருக்காங்க. அது உன் தம்பி தான் நல்லாவே தெரிஞ்சிச்சு. உனக்கு தெரிஞ்சிருக்காதா என்ன? மாட்டினானா அவ்வளோதான். உன் தம்பி கண்டி மாட்டினா என் சேனலில் ஃபுல்லாக ஃப்ளாஷ் நியூஸ் அது மட்டுமே போயிட்டே இருக்கும், எப்போ பாரு போட்டு காமிச்சிட்டே இருப்போம்னு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக ரித்திகா வராங்க. பரவாயில்லையம்மா, நீ இந்த கபிலனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்குன்னா உண்மையிலே பெரிய விஷயந்தான், உனக்கு உண்மையிலே பெரிய மனசு தான் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன உளறிட்டுருக்கு, நீங்கள் யார் நீங்கன்ற மாதிரி ரித்திகா இது பண்ண உடனே வந்துட்டு உன் புருஷன் வந்துட்டு சரியான அந்த பெரிய மாஃபியா கும்பலோட தொடர்பு வச்சுட்ருக்கான், அது தெரிஞ்சு நீ கல்யாணம் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்ல. போதும் நிறுத்துங்க, என் புருஷன் ஒன்றும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க, நான் ஒன்றும் எங்கள் அண்ணி மாதிரி அமைதியாக இருக்க மாட்டேன் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி, நான் இப்போது உன்னோட கல்யாணத்துக்கு வர முடியாது போயிடுச்சுல, அதான் உனக்கு கிஃப்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணேன், இல்லை என்னோடய கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரித்திகாவும் வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. பிரித்து பாருன்னு சொல்ல ரித்திகா வாங்கி பார்த்து பிரித்து பார்த்தா உனக்கு பிடிச்சது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா வைர நெக்லஸ்ஸு இருக்குது. அதை பார்த்தோன்னே சந்தோஷமாயிடறாங்க ரித்திகா. இதை பார்த்த இந்திராணி அந்த பாக்ஸை பிடுங்கிட்டு போயிட்டு நேராக வந்துட்டு வெளியே இருக்க குப்பை தொட்டியில் போட்டுறாங்க. இது என்னோடய இதுக்கு சம்மந்தி, குப்பைக்கு சம்மந்தா, நீ என் வீட்டு குப்பைக்கு ஒழுங்கு மரியாதை இங்கே வந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க கோவமாக போகிறாங்க. ரித்திகா வந்துட்டு யார் இந்த பொம்பளை இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறான்னு கேட்டுருக்காங்க. இந்திராணி கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஏடியாக வந்துட்டு ஐடி பேசின அந்த விஷயத்தையும் யோசிச்சுட்ருக்காரு கபிலனோட அப்பா. உடனே கபிலன் கூப்பிட்டு இந்த மாதிரி போலீஸு வந்துட்டு ஒன்று விசாரணைக்கு வர சொல்லி சொன்னாங்கடான்னு சொல்கிறாங்க. என்ன சித்தப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஒரு போலீஸ் லேடி போலீஸ் பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே இந்திராணி புரிஞ்சது, ஏடி நீ தானான்ற மாதிரி வச்சுக்கிறாங்க. நான் பார்த்துக்கிற விடுங்க சித்தப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கபிலனுக்கு இது ஷாக்காகவே இருக்குது. ஒரு வேளை அது பேசுகிறது வந்துட்டு ஐடியா இருக்குமோன்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா ரித்திகா கிட்டே வந்து அவங்க மாமியாரான கபிலனோட அம்மா வந்துட்டு சமைக்க சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி நீ தான் சமைக்கணும், இன்றைக்கி வந்துட்டு அந்த மருமக தான் சமைக்கணும்னு சொல்லிட்டுங்கிறாங்க. ரித்திகா முழிக்கிறாங்க. அவங்களுக்கு சமைக்க தெரியாதனால ஐலி வந்து நானே சமைக்கிறேனே, காலையில் நான் தானே சமைச்சேன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, என் மருமக தான் சமைக்கணும்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ரித்திகா யூடியூப்பெல்லாம் பார்த்து தப்பு தப்பாக ஏதோ ஒன்று கேவலமாக சமைச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. அதை பார்த்து ஐலி வந்து இதை யாரும் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு எடுத்து குப்பையில் போட்டுட்டு அவங்க நல்லாவே சமைச்சு வச்சிடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே கபிலன் வந்துட்டு கரெக்டாக கால் பண்ணுறாரு ஐடி ஃபோன், அதாவது அவங்க அப்பா ஃபோனுக்கு பண்ணியிருந்த நம்பருக்கு பண்ணால் அந்த ஃபோன் வந்துட்டு கரெக்டாக ரிங் போகுது ஐலியோட ரூமில். அதை பார்த்து ஐயோ ரிங்கு போதே, அப்போ ஐலி தானே அந்த போலீஸ்ன்னு யோசிக்கிறாங்க. கரெக்டாக கபிலன் இதை நோட் பண்ணிடுறாரு. உடனே அந்த ஃபோனை அட்டன் பண்ணி மியூட்டில் போட்டு இவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு, வேறு ஏதோ ஒரு ஃபோன் கால் மாதிரி. என்னடா இது, அப்போ இது வேறு போல் இருக்குது, அப்போ ஐலி கிடையாது அந்த போலீஸுன்ற மாதிரி கபிலன்னு ஒரு பக்கம் போயிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே சாப்பிட்றாங்க. ரித்திகாவோட சமையல் நினச்சி எல்லாரும் சூப்பராக இருக்குது, நல்லாவே சமைக்கிறீன்னு ஆஹோன்னு பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரித்திகாவுக்கு சாப்பிட்டவொன்னு தெரிஞ்சுட்டு அது ஐலியோட வேலை தான் சொல்லிட்டு, நம்ம இவ்வளோ நல்லாலாம் சமைக்கலையே, நான் அவ்வளோ திட்டியும் வந்துட்டு நீ சமைச்சு வச்சுருக்கியா அவனுக்கு இருக்குடின்ற மாதிரி ரித்திகா வந்துட்டு இது பண்ணிக்கிறாங்க. ஒரு திரும்பி பார்க்கலாம் ரித்திகா வந்துட்டு ஐலி புரிஞ்சுப்பாங்களா, ஐலி எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ண போகிறாங்கன்றத. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.